அனைவருக்கும் வணக்கம். இது தீபி ஸ்பீக்ஸ் அண்ட் நான் உங்க தீபிகா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களை அரெஸ்ட் பண்ண இந்த விஷயம் பத்தி தான். இது எல்லா ஊடகங்களும் மோஸ்ட்லி பேசி முடிச்சிருப்பாங்க. பட் இப்போதைக்கு மாலதி அண்ட் நிதிஷ் இவங்களுடைய ஒரு ஹிஸ்டரி என்ன, இவங்களுடைய தற்காலிக நிலைமை என்ன, அண்ட் உண்மையாவே அங்க என்னதான் நடந்திருக்கு அப்படிங்கிற முழு கோணமை நம்ம ஒரு வாட்டி அலசி பார்ப்போம். ரெட் அண்ட் ஃபாலோ அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய ப்ரொடியூசர் ஒருத்தர்கிட்ட வந்து ஏதோ அவருடைய டாக்குமெண்ட்ஸ் சம்திங் என்னவோ ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. இதன் மூலமா ஒரு 10 லட்சம் வரைக்கும் நீங்க எனக்கு பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்டதாகவும், அவங்க எங்க கிட்ட பணம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 லட்சம் வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து இவர் அபகரிச்சதாகவும், எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுத்ததாகவும், ஒரு 94,000 மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாத ஒரு அக்கௌண்ட்ல இருந்து பணம் வந்ததாகவும் மிரட்டி அந்த பணத்தை வாங்கினார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேஸ் அப்படிங்கிறது இவர் மேல ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப நான் சொன்ன விஷயம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆப்வியஸா புரியும். தெரியாத ஒரு நபர்ல இருந்து 94,000 ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 90,000 அப்படிங்கிறது கிரெடிட் ஆகுது. அடுத்ததா 4,000 அப்படிங்கிறது கிரெடிட் ஆகுது. 3:40 அண்ட் 3:43 இந்த 3 நிமிட இடைவேளையில இந்த ஒரு 90,000மும் 4,000மும் கிரெடிட் பண்ணப்படுது. இது என்னடா இது திடீர்னு யார் நம்மளுக்கு அமைச்சிருப்பா அப்படின்னு சொல்லி இவருடைய சைடு, இது ஆக்சுவலி வந்து கேஸ் அப்படின்னு வழக்குன்னு போடப்பட்டது இது சார்பில். ஆனா நம்ம யாருக்கிட்டையும் எதுவுமே கேட்கல, நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய பணமும் இது கிடையாது, யார் அக்கௌண்ட்ல இருந்து விழுந்திருக்கு இது யாருதுன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்துல என்னவாயிருக்கு அப்படின்னா சவுக்கு சங்கருக்கு ஒன்றும் புரியாம இருந்திருக்கு. இவரு இந்த அரெஸ்ட் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு, இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற சூழ்நிலை தெளிவா தெரிஞ்சதற்கு பின்பா இவர் என்ன பண்ணிட்டாரு, வீட்டுடைய கதவுகள் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு சேஃபா உள்ள வந்து உட்காந்துட்டாரு. அவங்க டீம் எல்லாரும் உட்கார்ந்தாச்சு, கூட அவங்களுடைய தாயாரும் இருக்கிறாங்க. ஆதம்பாக்கத்துல இருக்கிற அவருடைய ஆபீஸ் தான் இந்த மொத்த சூழ்நிலையும் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கும் நேரத்துல திரும்பவும் பதிவு பண்ணிக்கிறேன், ஆதம்பாக்கத்தில் இது நடக்கல. அவருடைய ஆபீஸ் அப்படிங்கிறது ஆதம்பாக்கத்துல இருக்கும் சூழ்நிலையில இவருடைய வீடு பல்லாவரத்துல தான் அமைக்கப்பட்டிருக்கு. எக்கச்சக்க காவல் அதிகாரிகள் அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீடெல்லாம் பூட்டி இருக்கு அப்படிங்கும் போது என்னடா அது இப்படி இருக்கே, நம்ம திரும்பலாம் ரிட்டர்ன் போக முடியாது, இவர் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4 to 5 மணி நேரம் ரொம்ப நேரமா தட்டி பண்ணி ஒன்னும் வரல. சவுக்கு சங்கர் இங்க உள்ள இருந்து பதிவு அப்படிங்கறத போட்டுட்டு இருக்காரு. லைவா வருது, வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் அப்டேட் அப்படிங்கறது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சோ இது ஒன்னும் முடியல, தட்டினா வரல. ஃபயர் சர்வீஸ்க்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் சர்வீஸை கூப்பிட்டு அவங்க வந்து அந்த கதவுகளை எல்லாம் உடைச்சி அதுக்கப்புறம் உள் புகுந்து இவரை அரெஸ்ட் பண்றதுக்காக வராங்க. அந்த நேரத்துல சவுக்கு சங்கர் அவர்களுடைய பாணி அப்படின்னு பார்த்தோம்னா அவர் அழகா சோஃபால உட்காந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டுக்கிட்டு கெத்தா உட்காந்துருக்காரு. அட மனுஷா நீ யாரு பாணி அப்படின்னு சொல்லிட்டு பல நபர்கள் அவரை நோக்கி ஒரு பார்வை அப்படிங்கறது காமிக்கிறாங்க. ஒரு புறம் நம்ம ஒரு பெரிய தலைவர்கள் லைக் வந்து ஒரு பெரிய அமைச்சர்கள் ஆகட்டும், முக்கிய அரசியல் புள்ளிகள் ஆகட்டும், அவர்களை அரெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கும் போது அவங்க வந்து ஐயோ என்னை காப்பாத்துங்க, என்னை கொலை பண்ண பாக்குறாங்க, அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி கதறுதல் சத்தத்தோட நம்ம கேட்டிருக்கோம். எனக்கு மாரடைப்பு வருது, என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அமைச்சர் அவரை பத்தி நம்ம ரொம்ப பெருசா பேச தேவையில்ல, யூரின் கூட போயிட்டாப்ல பேண்ட்ல, இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கும் சூழ்நிலையில தன்னை அரெஸ்ட் பண்ண போறது தெரிஞ்சு ஒரு 4-5 மணி நேரம் கழிச்சு கிட்ட வந்துட்டாங்க அப்படிங்கிறது, அதாவது லைக் அந்த கதவெல்லாம் உடைச்சு நெருங்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் கால் மேல கால் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருந்த சவுக்கு சங்கர் அவர்களை பார்த்து வியந்து போறாங்க. இது ஒரு பாணியை பார்க்கும்போது எல்லாருக்கும் தோன்றுது, அப்போ இவர்கிட்ட வந்து தப்பு இல்லையோ, அவரு என்ன பண்ணாரு அப்படி, இதுக்காக ஒரு சப்போர்ட்டிவ் ஆங்கல்ல எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா, நம்ம முதலமைச்சர் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர்கள் ஆகட்டும், அரெஸ்ட் பண்ண அதிகாரிகள் யாரோ ஒருத்தவங்க அவங்களுடைய நம்பருக்கு பணம் போட்டுட்டு பொய் புகார் அப்படிங்கறத கொடுத்தா நான் தான் பணம் வந்து அவங்களுக்கு அமிச்சேன், அவர் என்னை மிரட்டி அனுப்ப சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி ரீதியில நடந்தா இது அக்செப்ட் பண்ணப்படுமா, இந்த கேஸ் எடுத்துக்கொள்ளப்படுமா, இதெல்லாம் ஒரு கேஸ்ன்னு போடுறாங்க எப்படி அப்படிங்கிற அளவுக்கு மக்களுடைய பார்வையும் அவர்களுடைய பார்வையாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டென்ஷனாகி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் 4-5 மணி நேரம் ஏன் அவர் வந்து இருப்புல இருந்திருக்கணும், எதுக்காக காக்க வச்சிருக்கணும், இவர் போயிட்டு தப்பு இல்லைன்னா ஒரு சைடு போயிட்டு அவர் அழகா காமிச்சிருக்கலாம்ல, டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன ஆதாரம் இருக்கு, இது இல்லைன்னு பேசியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு 100% தெரியும், வந்தா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு தான் போவாங்க அப்படிங்கிறது. பட் அந்த நேரத்துல மக்களுடைய பார்வை நம்ம பக்கம் இருக்கணும், நம்ம எந்த சூழ்நிலையில இருக்கோம்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவருடைய போன்ல இருக்கிற அந்த 94,000 கிரெடிட் ஆச்சு இல்லையா, இளம் முறுக்கா சம்திங் ஏதோ ஒரு அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்கு. இது கூட தெளிவுபட அவர் என்ன பண்றாரு, அழகா காமிக்கிறாரு எனக்கு வந்து இதெல்லாம் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு நேர்மையா மூவ் பண்ற மனுஷன் மேல எதுக்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு அப்படிங்கிறது மக்கள் பார்வை ஒரு புறமா திரும்பும் சூழ்நிலையில திமுகவை எதிர்த்து வாய் பேசினீங்கன்னா உங்களுக்கு இதான்ப்பா நிலைமை அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல தான் இப்ப திமுக அரசனுடைய அதிகாரிகளுடைய
ஒரு ஒரு வேலைகள் அப்படிங்கிறது இருக்கும்ன்ற பார்வையும் மக்களை நோக்கி இருக்கு. எல்லாரும் கேட்கறது என்ன தெரியுமா? எஃப்ஐஆர் அப்படிங்கறத மட்டும் போடுங்க போதும். நீங்க அரெஸ்ட் எல்லாம் பண்ணணும்னு கிடையாது. யார் மேல? கே நேரு அவர்கள் மேல. இது வரைக்கும் குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தா 888 கோடி ஜாப் ஃபார் ஸ்கேம் அப்படிங்கறது பண்ணிருக்காரு. மணி ஜாப் ஃபார் ஸ்கேம் அப்படிங்கறத பண்ணிருக்காரு. கரெக்டா? மணி லாண்டரி அதெல்லாம் நடந்திருக்கு. அடுத்த கட்டமா இப்போ இந்த நகராட்சி அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி ஊழல் அப்படிங்கறது 1100 கோடிக்கு மேல இருக்கு. இது எல்லா டாக்குமெண்ட்ஸும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு பக்கமா டிஜிபி ஆபீஸ்க்கு கமிஷனர் ஆபீஸ்க்கு அனுப்பிட்டு இருக்காங்க இடி. அவங்க எஃப்ஐஆர் போட தானே சொல்றாங்க. 1 மாதம் 2 மாதம் அப்படின்னு இழுவையில இழுத்துட்டு போயிட்டு இருக்கிற நீங்க ஏங்க ஆக்ஷன் அங்கெல்லாம் எடுக்கல? இங்க இவர் என்னங்க பண்ணாரு அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. இதுல இன்னொரு புறம் என்ன சொல்றாங்க தெரியுமா? அதிமுக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், திமுகன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 பக்கமும் இப்போதைக்கு இவர் என்னத்துக்கு அகேன்ஸ்டா இருக்காரு? திமுக அவருடைய கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா தான் பேசிட்டு இருக்காரு. அதிமுகவுக்கு இவர் சொம்படிச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம எல்லாரும் ஒன்னே ஒண்ணுதான் யோசிக்கணும். எதிர்கட்சியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொசிஷனுக்கு வந்து உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்க என்ன வேலை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை தான் மக்களுக்கு இருக்கும். கரெக்டா? இவங்க அதை பண்ணலன்னு இவங்க கிட்ட கேட்டாலும் உங்ககிட்ட ஆட்சியும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. செய்ய வேண்டிய இடத்துல அதிகாரத்தோட உட்கார்ந்து கொண்டிருக்கும் அந்த நபர்களை பார்த்துதான் கேள்வி கேட்க முடியும். முன்னாடி அவர் அதிமுகவை எதிர்ப்பாதான் பார்த்துட்டு இருந்தாரு. பிகாஸ் அவங்க ஆளும் கட்சியா இருந்தாங்க. அவங்க ஆளும் கட்சியா இருந்த சூழ்நிலையில கிட்டத்தட்ட 4 முறை வந்து திமுக ஒரு முறை கூட கைது அப்படிங்கிறது இவர் மேல வரல. அதுவே இப்போ திமுக ஆட்சியில 4.5 வருடத்துல 4 முறை கைது அப்படிங்கிறது இவரை நோக்கி வந்திருக்கு. சோ உங்களுடைய அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்க கூடாதா அப்படிங்கிற கேள்விகளை தான் மக்கள் பல பேரின் ஒரு மிகுந்த குரலாவும் இருக்கு. இதுல இவர் இந்த கட்சி அந்த கட்சி சப்போர்ட்டர், பிஜேபி ஆதரவாளர் இவர் கிடையாது அப்படின்னு பல கோணம் இருக்கலாம். ஆனா எதிர்கட்சி யாரோ அவங்களுக்கு எதிரா நிலைப்பாடா நின்று சப்போர்ட் பண்ணி பேசுற ஊடகம் தான் சரியான ஊடகமா இருக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை. கரெக்டா? இப்ப திமுக அரசாங்கம் ஆளும் கட்சியா இருக்கும் பட்சத்துல அவர்கள் செய்யும் தவறு இதுதான் அப்படிங்கிறது சுட்டி காட்டுறதுக்கு எந்த மீடியாவும் இல்லாத நேரத்துல புதிய தலைமுறை ஓரளவுக்கு அவங்க கொஞ்சம் ஒரு டாப் ஹிஸ்டரிக்கு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு எதிராக பேசினா எங்களை வந்து கேபிள் சேனல்ல இருந்து தூக்கிடுவாங்க, இப்படி பண்ணிடுவாங்க, அப்படி பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு பிம்பத்தை காமிச்சு இப்ப திமுகவுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற கட்சி இது அப்படிங்கிற இது வந்து ஒரு மீடியா அப்படிங்கிற மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி இப்படிதான் இருக்கணும்ல. அவங்க பண்ற தவறு இது அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டி காமிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும் மீடியாவை தான் மக்கள் நம்புறாங்க. அப்படிங்கிற சூழ்நிலையில சவுக்கு சங்கர் யாருக்கு வேணா ஆதரவு பண்ணட்டும், அண்ணாமலையை திட்டட்டும், எங்கேயாவது திட்டட்டும், எப்படியாவது திட்டட்டும், எல்லாரையும் போட்டோம். எண்ட் ஆஃப் த டே அவருடைய தீம் என்னவா இருக்கு? திமுக. அந்த கட்சியை வந்து ஒழிக்கணும். அந்த கட்சி வந்து அவங்க செய்யற நபர்கள், அதுல இருக்கிற அதிகாரிகள் இவ்வளவு திருட்டு வேலைகள் செய்யறாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, அப்படி இந்த மாதிரியான பேஸ் தான் அவரோடதா இருந்துச்சு. அதிகாரிகளை உள்ள கொண்டு வந்தது அவரோட பெரிய தப்பு. திட்டுறது பெரிய தலைகள், அவங்க கிட்ட அதிகாரங்கள் இருக்கு அப்படிங்கறத காமிக்காம அதிகாரிகள் கூடவே டைரக்டான ஒரு சண்டை அப்படிங்கறது அவர் வச்சுக்கிட்டாரு. இதுதான் இந்த நிலைமைக்கு அவருக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நபர்களும் பல பேர். சரி, இப்ப ஃபைனலா அவர் அரெஸ்ட் பண்ண இந்த ஃபுல் ஹிஸ்டரியை பத்தி எல்லாம் பேசியாச்சு. வெளியே வரணும்னா இவருக்கு எவ்வளவு மாதங்கள் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவங்களுடைய பிளான், இப்போ எலெக்ஷன் டைம்ல யாரு எவ்வளவு அப்போஸா பேசினாலும், அதுவும் இந்த நேரத்துல பாஜக ஆளும் கட்சியை வந்து ரொம்ப டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து ஈடியை உள்ள அனுப்புறது, இவங்க அதை பண்றது இதை பண்றதுன்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் அப்படிங்கிறது நடக்குது. இப்ப திமுகவினுடைய கையில பயங்கரமா மாட்டக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்களும் வேலைகளும் நிறைய சூழ்நிலைகளும் இருக்கும் நேரத்துல இதை கையாளணும் அப்படின்னா, இதை பத்தி விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இவர் போன்ற பல நபர்கள் இருக்கிறாங்க. இதுல முக்கிய நபர் அப்படிங்கிறவர் சவுக்கு சங்கர். சோ இவங்கெல்லாம் நம்மளை பத்தி பேசாம எலெக்ஷன் டைம் வரையும் பேசாம அமைதியா இருக்கணும். மக்கள் மனசை எப்படியும் கன்வெர்ட் பண்ணக்கூடாது, கன்வர்ஷன் எதுவும் நடந்துடக்கூடாது, அதனால தூக்கிட்டு போய் வச்சிடலாம் அப்படிங்கிற பிளான்ல எல்லாம் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லப்படுது. சோ குறைஞ்சபட்சம் அவர் மேல இருக்கிறதுன்னு பார்த்தா 20 எஃப்ஐஆர் அளவுக்கு இருக்கு. சோ இதுல பல புகார்களும் அவர் மேல இருக்கு. இப்போ ஒரு வழக்குல கைதா இருக்கிறாரு இல்லையா, இவரை கூட்டிட்டு போயிட்டு ஜெயில வச்சிருக்காங்க. இவருக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஒரு எஃப்ஐஆருக்கு வந்து ஒரு 3-4 நாள்னு வச்சுக்கோங்களேன், அது குறைஞ்சபட்சம் பார்த்தா 20 இருக்கு. சோ இவருக்கு வந்து பெயில் கிடைக்கிற நேரத்துல அவர் வெளியே வரலான்னு நினைக்கும் போது இன்னொரு கேஸை போட்டு உள்ள இல்ல உங்க மேல இன்னொரு வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இழுவையில இழுத்துட்டு போய் கிட்டத்தட்ட 90 நாட்கள் வரைக்கும் இது ஆகலாம் அப்படின்ற ஒரு தகவல்களும் இருக்கு. சோ கூடிய விரைவில் அவர்களுடைய வழக்கறிஞர்களுடைய வாதம் எப்படி இருக்கும், அவங்க முன்வைக்க போற விஷயங்கள் என்னவா இருக்கும், என்ன சூழ்நிலையில் இது எல்லாமே அமையும் அப்படிங்கிறதும் யாருக்கும் தெரியாது இல்லையா? இந்த நேரத்துல இது எப்படி வேணாலும் போகலாம். ஆனா குறைஞ்சபட்சம் 90 நாட்கள் அப்படிங்கிறது கூடுதலான ஒரு தகவல். இதுல மாலதி என்ன ஆனாங்க, அவர் கூட இருக்கிற நிதிஷ் என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர்கள் தற்காலிகமா இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா
அவங்களுக்கும், அதாவது மாலதி வந்து பதிவு போட்டிருந்தாங்க ஒரு நாள் முன்னாடி, எங்களையும் எஃப்ஐஆர்ல ஆட் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கும் என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான், மக்களுக்காக நாங்க நின்று இருக்கோம் அப்படிங்கிற வாய்ஸ் அவுட்லாம் அவங்க கொடுத்திருந்தாங்க. பட் நிதிஷ்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன வயது தான். அவரை வந்து ஊடகங்கள் வந்து ரொம்ப கார்னர் பண்ணி, ஊடகங்கள்னு சொல்ல முடியாது, நம்மள மாதிரி சராசரி மனிதர்கள் உனக்கு இருக்கு, உனக்கு மாட்டின அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமா அவதூறு அப்படிங்கிறத பரப்ப வேண்டாம், ஒரு ரெக்வஸ்டா. பிகாஸ் அவங்க சுச்சுவேஷன் அவங்களுக்கு என்னன்னு தெரியும்ல, அவங்க ஆல்ரெடி எப்படி இருக்க போறாங்க, அவங்க என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. நம்ம ஓவரா குடைச்சல் கொடுக்குற மாதிரி வேண்டாம். என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.